வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவென்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவென்டினின் முறை. ஆமாம், அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, new for Exoni, Sophie, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிறப்புடன் ஊற்ற போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல், அருமையாக இருக்கிறது. என்ன சுவை! குவென்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை, என்ன சுவையான உணவு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம், சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம். மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும். கோல், இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை. இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை. மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமா, இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன். ஓ நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அது மிகவும் சிறிய நுடல்லா. ஓ, ஒரு நிமிடம். இந்த ஜார் சாக்லேட்டால் செய்யப்பட்டது போல தெரிகிறது. ஆமாம், கூல். என்ன? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய நுடல்லா ஜார் இருக்கிறது. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். சாக்லேட் பொருட்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் கூல். ஆனால் அதை பாருங்கள். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். எனக்கும் இங்கே ஒரு பெரிய ஜார் இருக்கிறது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அதை நீ பாத்தியா? நான் மிகவும் கூல். ஆமாம், இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் இது ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட போகிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது கேக் போல இருக்கிறது. இது அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ ஆமாம், அடுத்தவர் யார்? நான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதிலிருந்து உன் கைகளை எடு ஈதன். இது என் முறை இப்போது. ஓ ஆமாம், இந்த மூடியை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நுடலா ஜார் மூடியை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஓ குளிர். இப்போது முழு ஜாரையும் முயற்சிப்போம். ஓ ஆம், முதலில் நான் இதை செய்ய போகிறேன். மற்றும் அந்த வானவில் கேக்கை உள்ளே பாருங்கள். குளிர். சுவையாக இருக்கு. சூப்பர். நான் விரைவில் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். தாண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறாள். சரி, நான் இனி தாங்க முடியாது. சாண்டி எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். சீக்கிரம், வேகமாக இரு. சரி, என் விரல்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது.
ஓ சிறந்த முறைகள் சிந்தம் முடியாத அளவுக்கு அடுக்குகள் உள்ளன. ஓ மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் இப்படி சாப்பிட போகிறேன். இது மிகவும் வசதியாக உள்ளது. ஓ மேலும் வேகமாக நம்ப முடியாதது. இது உனக்கு பிரச்சனை இல்ல சரிதானே? போய் வா சாண்டி, இந்த கேக் எனக்கே. தொடரு. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, கடைசி அடுக்குகளை முடித்து விட்டோம். ஆமா, இது மிகப்பெரிய ஜார், இன்னும் முடிக்கவில்லை. இது போய் இவ்வளவு எல்லாத்தையும் உன்னுள்ள எப்படி ஆட போற? ஓ இது ரொம்ப சித்தி. ஆமா, நீ சொல்றது சரி. ஆனால் இப்போது நான் உள்ளே இருந்து சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈதன், நீ ஏற்கனவே இனிப்புகளில் மூழ்கி இருக்கிறாயா? ஓ இல்லை, அதை பாரு. நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ நண்பர்களே, எனக்கு சர்க்கரை தலைக்கு ஏறிவிட்டது. ஆனால் எனக்கு பரவாயில்லை. நாங்கள் அற்புதமான சுவையான கேக்கை தொடர்ந்து சாப்பிடுகிறோம். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். ஓ ஆம், ஒரு சிறிய டோனட், அது எனக்கு போதாது. நான் என் பற்களை மட்டும் அழுக்காக்குவேன். வாவ், விவியனிடம் அதிகமாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு 10 டோனட்ஸ் இருக்கின்றன. ருசியானவை. வாவ், ஆனால் மக்கியின் டோனட்ஸ்களை பாருங்கள். முழு கோபுரம். கவனிக்க வேண்டாம், இது 100 டோனட்ஸ்களின் மலை. ஓ சரி, ஸ்ட்ரிங்க நெட், இது உங்களுக்கு பொருந்துகிறது. உங்களுடன் தொடங்குவோம். ஒரு சிறிய டோனட்டை சாஞ்சிக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்குது பெண்களே, இது அற்புதம். விவியன், நீயும் முயற்சி செய். எனக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லா டோனட்டுகளையும் ஒன்றின் மேல் ஒன்றாக குவிப்போம். கோபுரத்தை அமைப்போம். இப்போது அதை சமமாக்குவோம். அற்புதம். நான் ஒரு டோனட் சாண்ட்விச் செய்தேன். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. இப்போது மாகியின் முறை. நான் முடித்து விட்டேன். செல்லுங்கள். அருமை. இது எனது முறை. இதை பரிசோதிப்போம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, இது அற்புதம். ஆமா, யாராவது எங்களோட பகிர்ந்து விட்டா நன்றாக இருக்கும். இல்ல, நான் பகிர விரும்பவில்லை. நான் இந்த டோனட்ஸ்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். நான் அவற்றை கடிக்கலாம். அவள் டோனட்ஸ்களை கடிச்சு எரிகிறாளா? இது சாதாரணமா? முடியாது. டோனட்ஸ்களே, உங்களுக்காக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏய் மேகி, நீ என்னை நோக்கி ஒரு டோனட் எறிந்தாய். நிறுத்து. எதை நிறுத்துவது? ஓ மன்னிக்கவும் நண்பர்களே, இனி டோனட் சாப்பிடவே மனசில்ல. எங்க ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ், ஓ இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே? தயவு செய்து. நன்றி. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்து இருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராக இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. டீனாவிடம் ஒரே ஒரு தேன் கூடு மட்டுமே இருக்கிறது. ஒரு மலரிலிருந்து இனி வேலையாகவில்லை. ஆனால் அவர்கள் கிம் மீது 10 தேன் சட்டுகளை விட்டு சென்றார்கள்.
அருமை. ஆனால் க்ளோயிடம் 100 அடுக்குகள் இருக்கின்றன. முதலில் டினாவோட தொடங்குவோம். செல் டினா, இத பார்க்கலாம். சரி. என்ன சுவை! எனக்கு தேன் சாரும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ரொம்ப ஒற்றுது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் டோஸ்ட் பண்ணணும். அப்பத்தை டோஸ்டருக்கு அனுப்புவோம். அதே போல் காத்திருப்போம். அப்பா, இது ரெடியானது. இத பிடிப்போம். அதே போல். அப்படி மற்ற துண்டு எங்கே? ஆச்சரியம் இல்ல. மன்னிக்கவும் கிம், இது என்னுடையது. அப்படித்தான். இப்போது நாம் ஒரு சாண்ட்விச்சை செய்வோம். டோஸ்ட், அதன் பின் ஒரு தேன் கூடு போடு, மேலும் டோஸ்ட் வைத்து மூடுங்கள். மிகவும் அருமை. இப்போது அதை முயற்சிக்கலாம். வாவ், அது சுவையாக இருக்கிறது. அதுவும் நூடலா டோஸ்டை விட கூட அதிகமாக சுவையாக உள்ளது. ருசி. ஓ வாசு, டினா, அது அருமையான யோசனை. ஆனால் இப்போது அது என் தருணம். நான் 10 தேன் கூட்டுகள் வைத்துள்ளேன். முயற்சிப்போம். நான் தேன் கூட்டிலிருந்து நேரடியாக தேன் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அது மிகவும் சுவையாகவும் இனிப்பு நிறைந்ததாகவும் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். தேன் கூடுகள் மிகவும் மென்மையானவ, நெருக்கமானது. இதைவிட அதிகம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. நான் எனக்கு தேனின் ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போது கொஞ்சம் பாண்டா குடிப்போம். இப்போது நாம் இந்த பாட்டிலில் தேன் ஊற்றுவோம். அப்படிதான், எல்லாவற்றையும் பாட்டிலில் ஊற்றட்டும். எல்லாம் உறைய வேண்டி ஒரு குளிர் தெளிப்பின் மூலம் தெளிக்கவும். தேன் ஜெல்லி உறைந்த பிறகு நீங்கள் அதை சுவைக்கலாம். மிகவும் ருசியாகவும் அருமையாகவும் இருக்கின்றது. நான் உண்மையிலேயே இதை மிகவும் விரும்புகிறேன். பாடல் சுவையுடன் தேன், அற்புதம். குளோயி, இது இப்போது உன் தருணம். சரி, நான் முயற்சிக்கிறேன். மேலிருந்து தொடங்கலாம். எனக்கு 100 துண்டுகள் இருக்கின்றன. என் தேன் கூடுகளை முடிவில்லாமல் சாப்பிடலாம். ஆஹா, என்ன அருமையானது! இது இத்தனை ருசி என யார் நினைத்திருப்பார்கள்? தேன் கூடிலிருந்து தேன் ருசிகரமாய் உருகிறது. இதைவிட இதமானது என்ன இருக்க முடியும்? இருந்தேன். ஆம், இத பார்த்தாலே எனக்கு சுலபம் இல்லை. இல்லை, நான் இனியும் இத செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் மீதம் இருக்கிறது. சரி, அசைவில் அது ஒரு தேனியா? என் தேன் குழிவிலிருந்து விலகி இருக்கவும். இந்த காற்று எங்கே இருந்து வந்தது? இது தேனீக்களின் ராணி. அவை என் நோக்கி நேரடியாக வருகிறார்கள். தயவு செய்து எனக்கு துளைய வைக்காதே. கூலோ, உன்னை காப்பாற்றிக்கோ. அவங்கள ஒருவருக்கு பாதிப்படைச்சு இருக்க கூடாது. என்னை உதவுங்கள். அவன் என்னை கைவிடுவான். உதவுங்கள். இருக்கிறது. இப்போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். பூபா நூடுல்ஸ் குவெண்டினுக்கு சிறியதான மெல்லும் பக்கெட். குலுஷம், நீ செறிவாக இதை முடித்து விடலாம். ஏற்கனவே சிறிய பக்கெட்டோடு தொடங்கலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இதை முயற்சிப்போம். அது நேரா என் வாயில் எறிய முடியும். சுவை அற்புதமாக உள்ளது. இப்போன்ற குமிழி பொம்மை ஊத முடியும். இது ஒரு குமிழி பொம்மை என்பதால் அருமை. இதை பார்த்தீங்களா? அருமை. ஆனாலும் நான் முழுமையாக வயிறு நிறையவில்லை. சோஃபியின் வரி. அது உண்மை. எனது நூடுல்ஸை பரிசோதிக்கலாம். எனக்கு சாதனங்கள் தேவைப்படாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். நம்ப முடியாத வண்ணம் சுவையாக உள்ளது. இதை பெறுகிறேன். கொஞ்சம் வெட்டி விடுகிறேன். இப்போ இது சோஃபி பார்க்காத நேரத்துல நான் எல்லாம் சாப்பிட முடியும். அவளே எல்லா நூடுல்ஸ்களையும் தானே சாப்பிட்டாள் என்று நினைப்பாள். ருசியாக இருக்கிறது. ஏங்க, என்ன இது முடிந்து விட்டதா? என்ன? மன்னிக்கவும், நான் அதை செய்ய நினைக்கலை. ஓஹோ, நீ என்ன செய்தாய்? சரி, இப்போ நான் ஒரு பெல்லை ஊதலாம். பாரு. போய்லா, எவ்வளவு நல்லா முடிஞ்சிருக்குது பாருங்க. நான் ஒரு பொம்மையை உருவாக்க முடியும். சரி, அதுக்கேற்ப. மற்றும் டாடாம், இது ஒரு பலூன் நாய். சூப்பர். இதுல நான் விளையாடலாமா? என்ன அழகு, என்ன அழகு. மற்றபடி
நான் இன்னும் கோபத்தில் உள்ளேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை இருந்து விலக்கி விடலாம். தயவு செய்து ஏறுங்கள். அப்படிதான் பழி கூட்டல். இப்போ நான் மென்தோல் ஊட்டி இருக்கேன். You're Steven Furry. Bueno. இது ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். மைலி, நீ படிப்படியாக சாப்பிடலாம் தெரியுமா? ஓ சாரி, ஆனால் நானும் எட்டுகிற அளவுக்கு இருக்கிறேன். ஓ இது மிகவும் ருசியாக இருக்கிறது. அழகாய் சொன்னாய். எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கின்றன ஊட்டி கொடுக்கப்பட வேண்டிய நூடுல்கள். இந்த வாளியில் உள்ள போது தேவைப்படும். நான் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். இறுதியாக எனக்கு பபிள் விளையாட விடுங்கள். இது மிகவும் பெரியதாக இல்லையா? இப்போது எனது சொந்த காற்று பலூன் உண்டு. ஓ வாவ், இங்கே மேலிருந்து உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா.